வெல்கம் டு பிஹெச் அகாடமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம். இது வந்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கீழே வந்துட்டு இந்த சப் டாபிக் வருது. இந்த வீடியோவில் நான் எதை கவர் பண்ணுவோன்னா சமூக நீதி, அதோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி ட்ரிக் சொல்லிவிட்டு அந்த மெமரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 இது எல்லாத்துக்கான மெமரி ட்ரிக் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின் உங்களுக்கு வேணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமூக நீதி. சமூக நீதினா என்னென்னா, மக்கள் வந்துட்டு குழுவாக வளர்ந்துருக்காங்க. அந்த குழுவாக வாழும்போது ஒவ்வொரு குழுவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு மதம் அப்படின்ட்டு இருந்திருக்கு. அப்படி வந்துட்டு ஒவ்வொரு குழு வந்துட்டு என்னோட கலாச்சாரம் தான் பெருசு, என்னோட மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கவும் சமூகத்தில் வந்துட்டு ஒரு சமத்துவ இன்மை வந்துட்டு நிலவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமத்துவ இன்மையை வந்துட்டு போக்குறதுக்காக தான் சமூக நீதி வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சமத்துவ இன்மை எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு தோன்றுச்சுன்னா, அது காரணமாக இருந்தது எதுனா இந்த இந்திய நாகரிகத்தில் உள்ள வர்ண சார்ம தர்மா, இதனால தான் இந்த சமத்துவ இன்மை தோன்றிருக்கு. இது வந்துட்டு ஒரு படிநிலை கொள்கை. இதோட ரூல் வந்துட்டு என்னன்னா படிநிலை கொள்கை. அதாவது வந்துட்டு இதில் வந்துட்டு எத்தனை அமைப்பு இருக்குன்னா 4 வர்ண அமைப்பு இருக்குது. அந்த 4 வர்ண அமைப்பு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிராமணர்கள், 2வது வந்து சத்திரியர்கள், 3வது வந்துட்டு வைசியர்கள், 4வது வந்துட்டு சூத்திரர்கள். இந்த பிராமணர்கள் வந்துட்டு நாலேஜ் வைஸில் டாப் மோஸ்ட்டில் இருப்பாங்க, அதனால் அவங்க ஃபஸ்ட் பிளேஸ். 2வது வந்து சத்திரியர்கள் வந்துட்டு 2வது படிநிலையில் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அரசர்களாக இருப்பாங்க. 3வது படிநிலை யாருன்னா வைசியர்கள், அவங்க வந்து வணிகர்களாக இருப்பாங்க. 4வது படிநிலை யாருன்னா சூத்திரர்கள், இவங்க வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் பணியாளர்களாக இருப்பாங்க. ஸோ இதை இப்படி படிநிலையாக இருக்கும்போது கடைசியாக தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்குல்ல, அது வந்து தீண்டாமையால் பாதிக்கப்பட்டதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்தியா வந்துட்டு ஆட்சி பண்ணுற அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அடிமைத்தனம் படுத்திடுறாங்க. ஸோ காலப்போக்கில் அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்துட்டு அரசியலமைப்பு வந்துட்டு எழுதப்படுது. அதில் வந்து ஆர்டிகல் 15(4), ஆர்டிகல் 29(2), ஆர்டிகல் 16(4) இது 3 வந்துட்டு சமூகத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு உரிமையை வந்துட்டு வழங்குறதுக்கு இந்த 3 ஆர்டிக்கலை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிகல் 15(4). இது வந்துட்டு எதை பற்றி சொல்லுதுன்னா, சமூக ரீதியாக வந்துட்டு கல்வியில் வந்து பின்தங்கிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கல்வி கொடுக்கறதுக்காக அரசாங்கத்தால் என்ன வேணுமாலும் செஞ்சுக்கலான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது வந்துட்டு சரத்து 15(4). சரத்து 29(2) என்னன்னா, சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய சமூகங்களுக்கு வந்துட்டு அரசால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு இந்த ஜாதி மதம் இதை பார்க்காம எல்லாத்துக்கும் சம வாய்ப்பில் வந்துட்டு எல்லாத்துக்கும் கல்வி கற்கணும் அப்படின்ட்டு சரத்து 29(2) சொல்லுது. அடுத்து சரத்து 16(4), இது வந்து ஆர்டிகல் 16(4). இது வந்துட்டு அரசு வேலையில் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்துட்டு சம வாய்ப்பு கொடுக்கணும் பணியாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பணியாற்றுறதுக்கு சம வாய்ப்பு கொடுக்கறதுக்கான அரசுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறது வந்துட்டு ஆர்டிகல் 16(4). அடுத்தது பாருங்க, ஐரோப்பிய சமூகம் வஸ் இந்திய சமூகம். ஐரோப்பிய சமூகமும் இந்திய சமூகமும் அப்போ வந்துட்டு எப்படி இருந்திருக்குன்னா, ஏன்னா அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தானே இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க, பொருளாதார நிலை மற்றும் அந்தஸ்து ஐரோப்பிய சமூகத்தில் உருவாக்கப்பட்ட பிளவுகளில் ஒரு காரணம். நான் முன்னாடியே சொன்னல, இந்த பொருளாதார நிலை அந்தஸ்து அந்த படிநிலை இருந்திருக்குல்ல, மக்களிடையே சமத்துவமின்மை இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இருந்தனால ஈஸியாகிடுச்சு யாருக்கு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு. இந்தியாவில் வந்துட்டு அந்த வர்ண அமைப்பு வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னா, ரிக்வேதத்தில் 4 வர்ண அமைப்பு இருக்குது. இது முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான், அதை பார்த்துக்குங்க. ஸோ இது மாட்டம் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு நான் இந்த சமத்துவமின்மையை போக்கி எல்லாரும் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது சமூக நீதிக்கு வந்து முக்கியமாக என்ன தேவைன்னா சமத்துவம் தேவை. மக்களுக்கு இடையில வந்துட்டு சமத்துவம் இருந்தால் மட்டும்தான் அந்த சமூக நீதி வந்துட்டு என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு
இந்த சமூக நீதியை வந்துட்டு ஒரு நாடு வந்து அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிறப்பு சலுகை வந்து தேவை. எல்லாரும் வந்துட்டு சம வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்துட்டு சில சலுகை கொடுத்து அவங்களையும் வந்துட்டு மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். இப்போதைக்கு வந்துட்டு இந்தியா வந்து இதை அச்சீவ் பண்ணிடுச்சு. எல்லாரும் இப்போதைக்கு சமூக நீதியில் தான் இருக்கும், இந்தியா, தமிழ்நாடு எல்லாருமே. வளங்களின் பகிர்வு, அதே மட்டும் அந்த காலத்தில் வந்துட்டு வளங்களும் வந்து குறிப்பிட்ட பேர் தான் வந்துட்டு பகிர்ந்து வச்சுருந்தாங்க, குறிப்பிட்ட பேர்த்துட்டு அந்த வளங்கள் இல்லை. ஸோ வளங்களையும் நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த சமத்துவமின்மையை போக்க முடியும். அது ஒரு காரணம். அடுத்தது தகுதி இடஒதுக்கீடு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்யும் எந்த ஒரு முயற்சியும் நமது கல்வி முறையில் தகுதி அடிப்படையிலான வெளியீட்டை கடுமையாக சேதப்படுத்தும். இப்போ நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறனால நம்ம கல்வியோட தகுதி அடிப்படையில் போகாமல் இடஒதுக்கீடு போகிறனால கண்டிப்பாக வந்துட்டு கல்வியை வந்து சேதப்படுத்தும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்துட்டு மேலே வரணும் கல்வி ரீதியிலையும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சலுகை நம்ம கொடுக்குறது வந்துட்டு நல்ல எண்ணம் தான். அப்படின்னா தான் சமூக நீதி வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம வந்துட்டு சமத்துவ நீதியை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு 2 காரணம் வேணும். 2 விஷயத்த நம்ம வந்துட்டு பின்பற்றணும். ஒன்று வந்து பகிர்வு நீதி, இன்னொன்று வந்துட்டு பழிவாங்கும் நீதி. பகிர்வு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து சமமாக பகிர்ந்து கொடுத்தா மட்டும்தான் சமத்துவம் வந்துட்டு மேலோங்கும். அதே மட்டும் பழிவாங்கிற எண்ணத்தையும் நம்ம வந்துட்டு இது பண்ணால் மட்டும்தான் சமத்துவம் வந்துட்டு மேலோங்கும். அதில் பாருங்கள், வளங்களின் சமத்துவம், பொதுவான உரிமை கோட்பாடுகள், உரிமைகள் அளித்தல் கோட்பாடுகள் அப்படின்ட்டு அடுத்து தண்டிக்கும் நீதி. மொத்தம் 4 வகையாக இருக்குது. அடுத்த பாருங்க, ஜான் ரால்சிங் இவர் வந்துட்டு நீதி கோட்பாடு வந்துட்டு எழுதியிருப்பார். அவர் வந்துட்டு மொத்தம் 4 புக்கு வந்து வெளியிட்டிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு புக் என்னன்னா நீதி கோட்பாடு 1971 வெளியிட்டிருக்காரு. 2வது வந்துட்டு நேர்மையான நீதி 1985 வெளியிட்டிருப்பாரு. அடுத்தது வந்து அரசியல் தாரவியல், அது வந்துட்டு 1993 வெளியிட்டிருப்பாரு. மக்களின் சட்டம், அது வந்து 1993 2 புக் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஜான் ரால்சின் சிறந்த படைப்புகள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக மெமரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு மெமரி ட்ரிக்கில் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் சமூக நீதி இதில் வந்துட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நம்ம இவ்வளோலாம் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மற்ற சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது? அதனால் நான் வந்துட்டு இதை நீங்கள் வேணும்னா இந்த பிடிஎஃப் வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். பட் இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு மெமரி ட்ரிக்கு போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டாக மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெமரி ட்ரிக்குக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு மெமரி ட்ரிக் பாருங்கள், முக்கியமான ஆண்டுகள் மற்றும் நினைவாற்றல் சூத்திரம். முக்கியமான ஆண்டுகளை வந்துட்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு 1835 ஆங்கிலம் அதிகாரப்பூர்வமாக மொழியாச்சு எங்கள் இந்தியாவில். அதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 1835 இராணுவ அலுவலகங்களில் நிமிடத்திற்கு 35 ஆங்கில வார்த்தைகள் பேசப்பட்டன. எப்போ? 1835. கடைசியில் 35 முடியுதா? அப்போ 35 வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் பேசப்பட்டுச்சு. 35 ஆங்கில வரிசைகள் எப்போ பேசப்பட்டுச்சு? 1835 அப்படின்ட்டு நீங்கள் ஷார்ட்கட்டாக மெமரி பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பஞ்சமர் பள்ளிகள் கொள்கை. இது வந்துட்டு பாருங்கள் 1885. கடைசியாக இருக்கிறது 85. அதை எப்படி வச்சுக்கலாம்? ஹைஃபைன் ஞாபகம் வச்சுங்க. ஹைஃபைன் வந்துச்சுன்னா பஞ்சமர் பள்ளிகள் கொள்கை. பஞ்சமர் பள்ளிகள் கொள்கை எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்கான சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1885. இது 2வது ஷார்ட்கட். 3வது ஷார்ட்கட் என்னன்னா மலையாளி அண்ட் ஈழவ மனுக்கள். இதுக்கு வந்துட்டு பாருங்க 91. எல்லாமே 18 தான் வருது. இந்த சமூக நீதியில் வந்துட்டு வருஷம் வந்துட்டு எல்லாமே 18 தான் வருதா? 18 வரதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 35னா 35 ஆங்கில மொழிகள். அடுத்து 85னா ஹைஃபை. அது எதுக்காகனா பஞ்சமர்னா 5 தானே, பஞ்சமர் பள்ளிகள் கொள்கை அது. அதுக்கப்புறம் 91 எதுனா மலையாளி, 96 ஈழவா. இந்த மனு எங்கே கொடுக்குறாங்க? திருவிதாங்கூரில் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஈழவ பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு வழிவகுத்தது. எது? 96 ஈழவா, 91 மலையாளி. இது 3வது ட்ரிக்கு. 4வது ட்ரிக் பாருங்கள், பஞ்சமி நிலப்பகுதி 12 லட்சம் ஏக்கர். மொத்தம் எத்தனை ஏக்கர் வந்து பஞ்சமி நிலப்பகிர்வு செய்யப்பட்டிருக்குன்னா 12 லட்சம் ஏக்கர் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கடைசியாக வந்துட்டு 2ல் முடியுதா? அப்போ 12. 92 10 to 12 லட்சம் ஏக்கர். 92 தலைகீழ் வடிவம். 92 வந்து தலைகீழாக போட்டோம்னா 1 2 என நினைவில் கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2. ஸோ ஆட்சியர் யார் கொண்டு வந்தார்னா
த்ரீ மன்கிரே பாரு. இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னா ட்ரீ மென் ஹியர் அவரோட பேர் தான் ட்ரீ மென் ஹியர். ட்ரீனா என்ன? மரங்கள். மென்னா தெரியும், ஹியர்னா இந்த இடம், நிலங்கள். ஹியர்னா இந்த இடத்த சொல்கிற நிகழ்கள். ஸோ மரங்கள் நிறைந்த நிலங்களை பகிர்ந்தார், அதுதான் பஞ்சமி நில பகிர்வு. அடுத்தது 1902. இதில் வந்துட்டு கோலாப்பூர் இடஒதுக்கீடு. இதில் பாருங்க கடைசியாக 02 வருதா, ஸோ 2ல் முடியுது. அப்போ 2வது பிராமணர் அல்லாதோருக்கான 2வது முக்கிய இடஒதுக்கீடு முயற்சி. பிராமணர் இல்லாதோருக்கான 2வது முக்கிய இடஒதுக்கீடு முயற்சி எங்கே நடந்திருக்குன்னா கோலாப்பூரில் நடந்திருக்கு. அது எந்த வருஷம்னா 1902. அதை யார் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா சத்ரபதி சாஹி அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருக்காரு. அடுத்தது 1916 வந்துட்டு பிராமணர் இல்லாதோர் அறிக்கை தென்னிந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பாருங்க, கடைசியில் 16 முடியுதா, 16 முடியறதுனால 1916 அறிக்கை என்னன்னா பிராமணர் இல்லாதோர் அறிக்கை. இதில் தலைவர் யார்? NTN. ஞாபகம் வச்சுங்க, NTNனா நடேசன், என்னுக்கு நடேசன், டீனா தியாகராயர், என்னன்னா நாயர். நடேசன் தியாகராயர் நாயர், NTN அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க தலைவர். அவங்க வந்து எதை உருவாக்கியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி கட்சிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. அடுத்த ஷார்ட்கட் பாருங்க. 1921 1928 வகுப்புவாத பிரதித்துவம் ஆணை. ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா 21 22. ஸோ 21 ஆரம்பிச்சு 28 முழு அமலாக்கம் வந்துச்சு. 21 எது? இந்த பிராமணர் இல்லாத அறிக்கை வந்துட்டு 21 ஆரம்பிச்சிருக்காங்க, 28 அமலாக்கம் ஆயிடுச்சு. ஸோ 1921 1928 யார் வந்துட்டு இது வந்து யார் தலைமையில் இது அமலாக்கம் ஆகுதுன்னா முத்தையா தலைமையில். இவர் யாருன்னா அப்போதைக்கு கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த முத்தையா கல்வி அமைச்சராக இருக்கும்போது அப்போ வந்துட்டு முதலமைச்சராக இருந்தது யாருன்னா நடேசன். அடுத்தது பாருங்க ஜான் ராஸ்கின் புத்தகம். அவரோட வருஷம் என்ன? 1971 1993 வரையும் 4 புத்தகத்தை படைச்சிருக்காரு. அது அப்படியே ஆர்டராக எழுதிக்கங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா நினைவு தந்திரம் என்னன்னா முதலில் தியரினா கோட்பாடு உருவாகிறது. கோட்பாடு தானே, தியரினா ஃபஸ்ட்டு கோட்பாடு, அடுத்தது நேர்மை, அடுத்தது கோட்பாடை உருவாக்கிட்டு நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னா அடுத்தது அரசியலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படலாம். அதனால் அரசியலில் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நம்ம எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கோட்பாடு. அப்போ ஃபஸ்ட் நூல் என்ன? நீதி கோட்பாடு. 2வது நேர்மையான நீதி 2வது நூலோட பேர். 3வது அரசியல் உள்ளே வரோம், அதனால் அரசியல் தாரவியல் 3வது நூல். அரசியலில் உள்ளே வந்தனால மக்களுக்கு நல்ல சட்டத்தை உருவாக்கலாம், அதான் மக்களின் சட்டம். ஸோ 1971 1985 1993 1993 இப்படி நீங்கள் இந்த ஆர்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு முக்கிய தலைவர்கள் கருத்துகள் என்னன்னு பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? PANCMனா பீனா பெரியார், ஏனா அயோத்திதாசர், அடுத்தது என்னன்னா நாராயணகுரு, அடுத்தது சீனா கார்டியூ கமிஷன், அடுத்தது எம்னா மில்லர் கமிட்டி. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பெரியார் என்ன பண்ணுறாரு? ஆணாதிக்கம் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆணாதிக்கம் எதிர்ப்பு, இது ரெண்டையும் வந்துட்டு பெரியார் வந்துட்டு பண்ணுறாரு. அடுத்தது யார் வரா? வராங்களா? பான்சியம்னு ஞாபகம் வச்சுங்க. பேன்னா பெரியாருக்கு சொல்லிட்டேன். அடுத்தது ஏக்கு வந்து அயோத்திதாசர், சிங்காரவேலர். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வலியுறுத்துகிறார். யார்? அயோத்திதாசர். அடுத்தது என்ன வராங்களா? யார்? நாராயணகுரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜாதியால் பாதிக்கப்பட்ட ஈழவ மக்களை ஒருங்கிணைத்த அமைப்புகளை நிறுவுகிறார். யார்? நாராயணகுரு பண்ணுறாரு. அடுத்தது பாருங்கள் கார்டியூ கமிஷன். இது என்னன்னா கார்டியூ கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர் இல்லாதோர் பிரதிநிதித்துவத்துக்கு மனுக்கள் பெற்றது. இந்த கார்டியூ கமிஷன் தான் வாங்கியிருக்காங்க. எந்த வருஷம்? 1913 வாங்கியிருக்காங்க. அடுத்தது மில்லர் கமிட்டி என்ன பண்ணுறாங்க? மைசூர் சமாதானத்தில் வகுப்புவாரி வேலையை பகிர்ந்து கொடுக்குறாங்க. பான்சியம் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து TNPSC ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி. அடுத்தது நீதியின் வகைகள். மொத்தம் வந்துட்டு 2 நீதி இருக்கா? என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று வந்துட்டு பகிர்வு நீதி, இன்னொன்று வந்து தண்டிக்கும் நீதி. அதுதான் பழிவாங்கும் நீதின்னு சொல்லியிருந்திருப்பேன். பகிர்வு நீதினா வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நிலமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு மக்கள் எல்லாருக்கும் போகிற மாட்டோம் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் பகிர்வு நீதி. தண்டிக்கும் நீதினா தண்டனை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த எப்படி நம்ம இதுக்கு வந்துட்டு காரணம் என்னன்னா வன்முறை தீர்வு தராது என்பதால்
இந்த நீதியை இந்திய அரசியலமைப்பு முற்றிலுமாக நிராகரித்து உள்ளது. வன்முறை தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தண்டிக்கும் நீதி. ஆனால் வன்முறை வந்துட்டு என்றைக்குமே தீர்வு ஆகாது. அதனால இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு இந்த தண்டிக்கும் நீதியை வந்துட்டு முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இது கொஸ்டின் கேட்பாங்க, எந்த நீதி வந்து முற்றிலுமாக நிராகரித்துள்ளதுன்னு கேட்டால் தண்டிக்கும் நீதி. அரசியலமைப்பு சரத்துகள் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. சரத்துகள் 15A, அடுத்தது சரத்து 15(4). 15(4) வந்து எதுக்கு வரும்னா கல்வியில் வரும். 16(4) வந்து எதுக்கு வரும்னா அரசு வேலை வாய்ப்புள்ள வரும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. வாங்க இந்த மெமரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுங்க ஆன்சர் பார்க்கணும். டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் பார்ப்போம். 1892ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் வழங்கிட பரிந்துரை செய்யப்பட்ட ஆட்சியர் யார்? பஞ்சமி நிலங்கள்னு சொல்லியிருக்கேன்னா 3 man here அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆப்ஷன் பாருங்க, 3 man here, ஆப்ஷன் பி. இப்போ அந்த ஷார்ட்கட் இருக்கனால நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுதா? அடுத்த பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின். ஜான் ரால்சல் நூல்களை அவற்றின் வெளியீட்டு ஆண்டுகள். அப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நான் ஆர்டர் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 1971, அடுத்தது 1985, அடுத்து 1993, அடுத்து 1993. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தியரி உருவாக்கியிருக்கணும், கோட்பாடு. அப்போ தியரி தான் கோட்பாடு. ஏக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1971 2 வரும். ஸோ இதுலேயே பாருங்கள், அப்போ ஆப்ஷன் பியும் சியும் கிடையாது. ஆப்ஷன் ஏவா டியான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது பியை பாருங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேர்னஸ். கோட்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபேர்னஸ்னால் நேர்மையாக இருக்கணும். நேர்மை வந்து ரெண்டாவது வருமா? 1935. ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், பி வந்து 3. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மூணாவதையும் பாருங்கள், பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு எதுக்கு பண்ணணும்? 1991 93 அது ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக ஏ தான் ஆப்ஷன். அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். 1916ஆம் ஆண்டு பிராமணர் இல்லாதர் அறிக்கை வெளியிட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் முக்கிய தலைவர் யார்? பிராமணர் இல்லாத இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு விட்டது இது பண்ணார்னா நடேசன், டாக்டர் சி நடேசனார். இது வந்து அந்த ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன், என்டிஎன்னு சொல்கிறேன் அந்த ஷார்ட்கட்டில். சாரி ரெண்டாவது தான் நடேசனர் வருவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈவே ராமசாமி அவர் வந்து என்டிஎன்னில் நடேசன் தியாகராயர் மெமரி ட்ரிக்கு இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கிய முதன்மை தலைவர்கள் நடேசன், தியாகராயர் மற்றும் டிஎம் நாயர் ஆவார். அறிக்கை விட்டுறது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. ஸோ நடேசன் தான். இது வந்துட்டு இந்த இதில் ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஈவே ராமசாமி இல்லை, டாக்டர் சி நடேசனார். இந்திய அரசியலமைப்பின் 16(4)னா என்ன? கல்விக்கு வரும். எடுத்துக்கங்க நேரா. 16(4) எது? கல்வி. இங்கே இருக்கா? 16(4) எதுக்கு வரும்? அரசு பணி வரும். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. 1928ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் அனைத்து அரசு துறைகளையும் வகுப்புவாத பிரதித்துவம் ஆணை கம்யூனியல் கவர்மெண்ட் ஆர்டர் முழுமையாக அமல்படுத்தப்பட்ட போது அதற்கு தலைமை தாங்கிய நீதி கட்சி தலைவர் யார்? அதுக்கு தலைமை தாங்கியவர் யார்? அதான் ஆர் முத்தையா. அப்போதைக்கு அவர் தான் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு எந்த வகையிலான நீதியையும் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது? நான் தான் சொல்லிக்கல, எந்த இது? தண்டிக்கும் நீதி. இதை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு நிராகரித்துள்ளது. ஏழாவது கொஸ்டின் பாருங்க. முதலில் பிராமணர் அல்லாதோர் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்க மன்னர் சமஸ்தானம் எது? மன்னர் சமஸ்தானம் எது? மைசூர் சமஸ்தானம். மில்லர் குழு தானே பண்ணியிருக்காங்க. மில்லர் குழு வந்து மைசூர் சமஸ்தானத்தில் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. வருஷத்தை பார்த்தீங்க 1919. 1902 50 குறிடா. ஏழாவது கொஸ்டின் இருங்க, ஒரு நிமிஷம் மெமரி ட்ரிக் போகிறேன். எங்கே இருக்குது? சாரி, பிராமணர் அல்லாதோர் இரண்டாவது முக்கிய இடஒதுக்கீடு எங்கே நடந்திருக்குன்னா கோலாப்பூரில் நடந்திருக்கு 1902. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து கோலாப்பூர் சமஸ்தானம். அதை கொண்டு வந்தது யாருன்னா சத்ரபதி ஷாஹி. 1902 வந்திருக்காங்க. அப்போ வந்து மைசூர் சமஸ்தானம் மில்லர் குழு என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஏன்னா அது ரெண்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆச்சுல. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதை நம்ம உடனே பார்த்துடணும் அடுத்தது என்ன அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? மைசூர் சமஸ்தானத்தில் வகுப்பு வாரி வேலை பகிர்வு. வகுப்பு வாரி தான், வகுப்பு வார
வாரி வேலை பகிர்வு தான் வந்துட்டு இவங்க மில்லர் கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. பிராமணர் இல்லாதோர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னா கோலாக்பூர் சமஸ்தானம் அல்லாதோர் அரசு பணிகள் கொண்டு வந்தது. அடுத்தது பஞ்சமர் பள்ளிகள் ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யாருன்னா இது யாருன்னு தெரியும், அயோத்திதாச பண்டிதர் மற்றும் சிங்கார வேலனார். சுதந்திர இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு அமைக்கப்பட்ட முதல் ஆணை எதுனா ஃபர்ஸ்ட் ஆணை எது? காக்கா கல்கேக்கர் ஆணையம். காக்கா கலெல்கர் ஆணையம் ஃபஸ்ட்டு. அடுத்தது எங்கள் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதி ஐயோ இந்த வார்த்தை எனக்கு பாயில நுழையில பிரதிநிதித்துவம். ஓகே, எங்கள் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாவிட்டால் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று சட்டசபையில் முழங்கிய நீதி கட்சி தலைவர் யாருன்னா அவர் யாரும் இல்லை, டாக்டர் சி நடேசனார் தான். டாக்டர் சி நடேசனார். ஸோ என்னோட லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு புரியலனாலும் என்னோட வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெமரி ஷார்ட்கட்டை எழுதிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இதுக்கு ரிலேட்டடாக கேட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது மட்டும் ஷார்ட்கட் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு காமிப்பேன். தேங்க்யூ.